கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. எனக்கு இந்த பாடல் வரிகள் சரியானதா என்ற கேள்வி உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அதில் பெண்கள் குழந்தைகள் தவிர புருஷர்கள் மாத்திரம் 6,00,000 பேர் இருந்தார்கள். இந்த 6,00,000 புருஷர்களில் 2 பேர் மாத்திரமே கானான் தேசத்தை அடைகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 5,98,998 பேர் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். 6,01,730 பேர் கானான் தேசத்தை அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் 2ஆம் தலைமுறை இஸ்ரவேல் மக்கள். 1ஆம் தலைமுறை இஸ்ரவேல் மக்களில் 2 பேர் மாத்திரமே கானான் தேசத்தை அடைந்தார்கள். அதற்கு பிறகும் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தனரோ அப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்நியர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் தியானிக்கிறோம். எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவருக்கு கைவிட தெரியாது என்று சொல்வது வேதத்திற்கு ஒரு புறம்பான ஒரு காரியம். நாம் அப்படி அவரை தியானிக்கவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் பலமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு அவருக்கு கைவிட தெரியாதவர் என்ற அர்த்தம் அல்ல. வேதத்தில் இல்லாத ஒரு புதிய குணாதிசயத்தை நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை போன்ற ஒரு உறவு. இருக்கை தட்டினால் தான் ஓசை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உறவு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று உடன்படிக்கை நமக்கு சொல்லுகிறது. இந்த காரியங்களை எல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு புதிய பாடல் அழகான இசையோடு இதமான தொனியோடு நம்முடைய காதுகளுக்கு வருகின்ற பொழுது அந்த பாடல் வரிகள் வேதத்தோடு ஒத்திருக்கிறதா என்று ஆராய்ந்து அந்த பாடலை ஏற்றுக்கொள்வது கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன்.